Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யோவான் 15:16. தியானம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று நாம் தியானிக்க எடுத்துக்கொண்டதான யோவான் 15:16 வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவை நாம் தெரிந்து கொள்ளவில்லை, அவரே நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை அறிகிறோம். அப்படியாக தேவன் நம்மை ஏன் தெரிந்து கொண்டார் என்பதை பற்றி தியானிப்போம். வேதத்தில் தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனிதரை பற்றி நாம் பார்ப்போம். வேதத்தில் தேவனுடைய ஜனங்களை துன்பப்படுத்திய சவுலை எதனால் தேவன் தெரிந்து கொண்டார் என்பதையும் அவர் தெரிந்து கொண்டதான நோக்கம் திட்டத்தையும் அப்போஸ்தலர் 26 அதிகாரம் 9 முதல் 18 வசனம் வரை வாசித்து தெரிந்து கொள்ளலாம். மேற் சொல்லப்பட்ட அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சவுல் என்கிற அப்போஸ்தலராகிய பவுலை அழைக்கும் போது அவருடைய நோக்கத்தையும் தெரிந்து கொள்ளுதலையும் தெளிவாக அறிவிக்கிறார். உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்று கூறி அவரை ரட்சிக்கிறார். அப்படியே அப்போஸ்தலராகிய பவுலும் பல போராட்டம் உபத்திரவங்களிலும் உறுதியாக நின்று தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார் என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். இந்த தெரிந்து கொள்ளுதல் அவருக்கு மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருக்குமே கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் மனதில் வைத்துக்கொண்டு சாத்தானால் கட்டப்பட்டவர்களுக்கும் தேவனை பற்றி அறியாமல் பாவத்திலும் சிக்குண்டு கிடைக்கிறவர்களுக்கும் சத்தியத்தை அறிவிக்க வேண்டும். மேலும் விக்கிரகத்தை வழிபட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கும் சத்தியத்தை அறிவிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நமக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் எத்தனை பேருக்கு சத்தியத்தை அறிவிக்க முடியுமோ அத்தனை பேருக்கும் சத்தியத்தை அறிவிக்க வேண்டும். சத்தியத்தை ஊழியர்கள் தான் அறிவிக்க வேண்டும் என்று இல்லை, விசுவாசிகளும் அறிவிக்க வேண்டியது அவசியம். அப்படி நாம் சத்தியத்தை அறிவிக்கும் போது பலர் நம்மை உபத்திரவப்படுத்தலாம். அதையெல்லாம் பொறுப்பெடுத்து கொள்ளாமல் இன்னமும் அநேகருக்கு சத்தியத்தை அறிவிக்க வேண்டும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதை திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. 2 தீமோத்தேயு 4:2. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. 2 தீமோத்தேயு 4:4. மேலும் நாம் இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகையில் காணப்பட வேண்டும் என்றால் நிச்சயம் மற்றவர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்க வேண்டும். சத்தியத்தை அறிவிப்பதில் குறைவுள்ளவர்களாக இருந்தால் நிச்சயம் நாம் பூரணமடைய முடியாது. பூரணமடையாவிட்டால் இயேசுவின் இரகசிய வருகையில் நம்மால் சேர்ந்து கொள்ள முடியாது. சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவள் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். சங்கீதம் 9:11. கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். சங்கீதம் 96:2. பூமியின் சகல குடிகளே, கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். 1 நாளாகமம் 16:23. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கடைசி காலம் என்பதால் நம்மால் முடிந்தவரை அதி தீவிரமாய் தேவனுடைய சத்தியத்தை அறிவிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் தேவன் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பை காத்துக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நடந்து நாம் பூரணமடைவோம். ஆமேன். ஜெபம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் தூய பரிசுத்த பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசப்பா, நாங்கள் உம்மை தெரிந்து கொள்ளவில்லை, நீரே எங்களை தெரிந்து கொண்டீர் என்று அறிகிறோமே. நன்றியப்பா. இயேசப்பா, அப்போஸ்தலராகிய பவுலை தெரிந்து கொண்டு தேவன்தாமே எதற்காக தெரிந்து கொண்டீர் என்று அறிவித்திரே, அதே போல் எங்களை நீர் தெரிந்து கொண்டதின் நோக்கத்தையும் திட்டத்தையும் அறிவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
கர்த்தாவே, உம்முடைய சத்தியத்தை நாங்களும் உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு அறிவிக்க எங்களை பலப்படுத்துங்கப்பா. உலகத்தில் உள்ள உம்முடைய நீதிமான்களை தெரியப்படுத்துங்க ராஜா. இசப்பா, கடைசி கால சத்தியம் யாருக்கெல்லாம் போய் சேர வேண்டுமோ சீக்கிரமாய் சென்றடையத்தக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தடைகளை தகர்த்தி போடுங்கப்பா. துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே ஏறடிக்கிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.